ராணுவ மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை யாரும் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய படிப்பினை. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு வந்து கடைசி வரையில் நிற்கணும். நீங்கள் அந்த வாக்கை கொடுக்கலன்னா அவங்க வேறு ஏதாவது விஷயத்த வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. இப்போ ஒருத்தவங்ககிட்ட பணம் கொடுக்குறீங்க, 1000 ரூபா பணம் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நான் கொடுக்குறேன், இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு பேசு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ சாயங்காலம் பேச அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சாயங்காலம்ன்றது காலைல 9 மணின்னு வச்சுக்காங்க, சாயங்காலம் ஒரு 7 மணின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட அவன் கொடுப்பானா மாட்டானா, கால் பண்ணுமா முடியாதா அப்படின்ற குழப்பத்திலே மைண்டு போயிட்டு இருக்கும். அது ரொம்ப கொடுமையான விஷயம். முடியும்னா முடியும், முடியலைன்னா முடியலைன்னு அப்பயே சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை சாயங்காலம் நீங்கள் கால் பண்ணும்போது கால் பண்ணி என்னால் முடியலடா அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அதை மறந்தே போயிடுவாங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. இது வந்து பெரிய நம்பிக்கை துரோகத்துக்கு ஈடானது தான் இது. அதனால உங்களுக்கு முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராணுவம் அது மாதிரி தான் ஜாக்லின் கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லி, முத்துக்கிட்டையும் நான் வரேன்னு சொல்லி கடைசியில் வந்து காலை வாரி விட்டுருவாரு, கழுத்தறுத்துருவாரு. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். இதை வந்து உங்க வாழ்க்கையில் தயவு செய்து செய்யாதீங்க. அது கேமு. ஆனால் உங்க இயல்பு வாழ்க்கையில் அப்படி செய்யவே செய்யாதீங்க. டோன்ட் டூ தட்.